திரு பொன்ராஜ் அவர்களை கைது பண்ண போகிறாங்க, அவர் மீது விஜய் கொடுத்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஏன்னாக்கா அந்த கட்சியில் உள்ள பெண்களை அவர் ஒரு மோசமான வார்த்தை சொல்லி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது பயங்கர வைரலாக இருந்தது. அதை ஒட்டி அப்போ விஜய் நேரடியாக போய் புகார் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் இப்போ வழக்கு பதிஞ்சிருக்காங்க. உடனடியாக பொன்ராஜ் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக நடந்திருக்கு. ஒரே நாளில் நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூரில் 11வது படிக்கிற ஒரு மாணவி ஒரு இளைஞரால் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம். அந்த பிள்ளையை பற்றி அம்மா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிற காட்சிகள் பயங்கர வைரலாக இருந்தது. ரொம்ப உருக்கமான ஒரு சம்பவமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, வேலூர் காட்பாடியில் கள்ளத்தனமாக மது விற்கிறாங்கன்னு சொன்ன பெண்களை அந்த மது விற்கிறாங்கள அவங்க வீடு பூந்து தாக்கின காட்சி அது ரொம்ப கேட்கும் பொழுதே கோரமான சவுண்டோடு இருந்துச்சு. அப்புறம் திருச்சியில் ஒரு மாணவியை ஒரு இளைஞர் கல்லால் அடிச்சுட்டே இருக்கான். அது ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். கல்லை கொண்டு பொதுமக்கள் போக்குவரத்தாக இருக்குது, மண்டையில் கல்லால் அடிக்கிறான். நல்ல வேகமாக கொலைவெறி தாக்குதலாக இருக்குது, ரத்தம் பீச்சு அடிக்குது. அதை கலரில் பார்க்கவே முடியல அந்த வீடியோவை. அந்த வீடியோவும் நேற்று வைரலாக இருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள். அருப்புக்கோட்டையில் 2 பெண்ணை கொளுத்தி விட்றானுங்க. அதில் ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க, ஒரு பெண் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாங்க. இப்போ என்ன சூழலுங்கிறது நம்ம தெரியல. இப்படி நிறைய அடுக்கிட்டே போகலாம். அப்போ சிங்கப்பெண் படைன்னு ஆரம்பிச்சிங்களே, சிங்கப்பெண் படை ஆரம்பித்தோடனே பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துடும் சொன்னீங்க. இப்போ பாதுகாப்பு எங்கே? இதேமாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இதோட சேர்த்து விஜய்க்கு எதிராக விமர்சனம் வச்சாங்க அப்படிங்கிற காரணத்தினாலவே டிவிக்கு அவருடைய ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க இன்ஃப்ளூயன்சர் நினைக்கிறேன், அவங்க அந்த விஜயின் மீது விமர்சனம் வச்ச அந்த பெண்ணை ரொம்ப அசிங்கமாக கேவலமாக ரொம்ப ஆபாசமாக காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள வீடு பூந்து வெட்டுவோம், குத்துவோம், ஆசிட் வீசுவோம் இப்படின்னு 2 வீடியோக்கள். ஒன்று வீடியோவாக பேசி போட்டிருக்காங்க, இன்னொருத்தவங்க ஆடியோவாக வந்திருக்கு, அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஈரோடு அந்தியூரில் 11வது படிக்கிற ஒரு மாணவி ஒரு இளைஞரால் பாலியல் தொல்லை ஏற்படுறாங்க. அதை வெளியில் சொல்ல முடியாமல் அந்த சிறுமி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அதை கேஸ் கொடுக்குறாங்க. போலீஸ் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பெற்ற அந்த அம்மா அவங்க நடு ரோட்டில் நின்றுட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிற காட்சி அதை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இப்போ 11வது படிக்கிற மாணவிக்கு ஒரு பாலியல் தொல்லை நடந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இங்கே இருக்குது. ஒருவேளை அதை வெளியில் சொல்ல முடியும், நமக்கு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும். எனக்கா 11வது படிக்கிற சிறுமினாக்கா விஜயனுடைய ரசிகையாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். அவங்க வீட்டில் கூட அவங்க அப்பா அம்மாட்ட கூட விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க, தளபதிக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட அந்த புள்ளை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ஓட்டு போட வச்சுருக்கோம். ஏன்னாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு அண்ணன் வந்தால் உடனடியாக சிங்கப்பெண் படை இறக்கிடுவார். அப்புறம் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா சிங்கப்பெண்ணு பிஜிஎம்மோட அந்த டீம் இறங்கும், நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் இருந்திருப்பாங்க. ஆனால் பாருங்கள், வெளியில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு புழுங்கி போய் அந்த மாணவி இறந்து போயிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் புகார் கொடுக்கும் பொழுது போலீஸ்கிட்ட சில ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த அம்மா வைக்கிற குற்றச்சாட்டு. அதனால தான் மாரில் அடிச்சுக்கிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அவங்க நடு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூரில் காட்பாடியில் இந்த டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அண்ணன் பாட்டு பண்ணார். நாங்கள் வந்தோடனே இந்த 10 ரூபாயை ஒழிச்சிருவோம். இந்த 10 ரூபாங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போய், அப்புறம் டெபுட்டி சிஎமுக்கு போய், அப்புறம் சிஎமுக்கு போய், இவங்களுடைய செலவுகள் எல்லாம், இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இந்த 10 ரூபாயில் இருந்தால் இவ்வளோ பெரிய சொத்துக்கள்லாம் வாங்கினாங்க. ரெட் ஜெயிண்ட்டுங்கிற நிறுவனமே இந்த 10 ரூபாயை வாங்கி தான் படங்கள் பண்ணுறாங்க அப்படின்லாம் பயங்கர பரப்புரை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி 10 ரூபா இல்லை, 20, 30, 40ன்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஜிபேயில் பே பண்ணும் பொழுதே எக்ஸ்ட்ராவாக 20 ரூபா போட்டு பண்ணணும், 30 எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணணும், 40 எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணணும் சூழலாக இருக்குது. அப்போ ஜிபேயில் பண்ணாக்க அப்படியே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மாட்டுவாங்க. ஆனாலும் நீ எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் அப்படி தான் வாங்க உடனே ஒரு கடையில் உள்ளவர் சொல்கிறார். அப்போ கடையிலேயே பாட்டிலுக்கு 10 ரூபா. இவங்க என்ன சொல்கிறாங்க, கடையில் கூட இல்லை, கள்ளத்தனமாக வைக்கிறாங்க. பிளாக் மார்க்கெட்டு கடை 10 மணி மூணத்துக்கு அப்புறம் பிளாக் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் விடிய காலையில் மறுநாள் மதியம் 12 மணி தான் கடை திறப்பாங்க. அந்த 12 மணி வரைக்கும் ஜோரான விற்பனை. அப்போ அந்த பகுதியில் உள்ள மக்களோட அந்த மது அருந்திட்டு அவங்களுடைய சூழல் என்னவாக மாறும். அப்போ கள்ளத்தனமாக வைக்கிறதுங்கிறது சட்டவிரோதமானது. அப்போ அங்கே உள்ள பெண்களுக்கு தொந்தரவாக இருந்திருக்கு. குடிச்சிட்டு வீட்டில் கணவன் மருந்து போட்டு அடிக்கிறது ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். அல்லது சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிக்கிறதுக்கு செலவழிச்சிருந்துருக்கலாம். அல்லது குடித்தவங்க அங்கே உள்ள பெண்கள்கிட்ட தகாத முறையில் நடந்துருக்கலாம். அதனால் இந்த 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 கள்ளத்தனமாக விற்கிறது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கடையை மூடுங்கன்னு கூட அவங்க சொல்லலை. அவங்க சொல்கிறது இந்த கள்ளத்தனமாக விற்கிறாங்க, அதை தடுங்க அப்படின்னு புகாரை கொண்டு போய் போலீஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 2 பெண்கள்.
போலீஸ்ட்ட புகார் கொடுத்தது அந்த 2 பெண்கள் தான் புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் எப்படி அந்த கள்ளத்தனமாக வைக்கிறவங்களுடைய காதுக்கு போச்சு? ஏன்னா போலீஸ்ட்டு தான் புகார் இருக்குது. அப்போ காவல்துறையே இந்த அம்மா புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த கள்ளத்தனமாக வைக்கிறவங்ககிட்ட ஏன்னாக்கா எப்படியே கமிஷன் போகாமல் இருக்காது. அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த 2 பேரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கப்பா, போய் கொஞ்சம் என்னென்னு பார்த்து ஆஃப் பண்ணுங்க, ஏதாவது மீடியா ஐடியான்னு வந்துட போகிறாங்க சோஷியல் மீடியா தூக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? அப்போ இப்போ கள்ளத்தனமாக வைக்கிறாங்கனாக்கா நேரடியாக வாங்கும்போது 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கும் பொழுதே செந்தில் பாலாஜிக்கு போய் உதயநிதிக்கு போய் ஸ்டாலின் அவர்களுக்கு போகுதுன்னா அப்போ இங்கே கள்ளத்தனமாக விற்கிறதுல ஏகப்பட்ட கமிஷன் வருமே. பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை, பாட்டிலுக்கு 100 ரூபா கள்ளத்தனமாக வைப்பாங்க பிளாக் மார்க்கெட்டில். அப்போ 10 ரூபாயே எவ்வளோ தூரம் போகுதுனாக்கா அப்போ அந்த 100 ரூபா எங்கெங்கெல்லாம் போகும்? அப்போ 100 ரூபா இவருக்கு ஆதவர்ஜுனாவுக்கு போய், அதுக்கப்புறம் புசி ஆனந்துக்கு போய், அதுக்கப்புறம் அருண்ராஜுக்கு போய், அப்புறம் விஜய்க்கு போகுமா? அப்போ இந்த மாதிரி போகிறதுனால இதை தடுக்கணும். இப்போ இந்த தடுக்கிறதுக்காக உள்ள பெண்களை வந்து முதல்ல முடக்கணும், அவங்கள தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி அவங்ககிட்ட புகார் கொடுத்தவங்கள்ட்ட இவங்க தான் புகார் கொடுத்தாங்க, ஆர்மியில் புகார் கொடுத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. அப்போ நேரடியாக அந்த புகார் கொடுத்தவங்களுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பெண்களை தாக்குறாங்க, ரொம்ப கொடூரமான முறையில் தாக்குறாங்க. அடுத்தது திருச்சியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மாணவி, அதாவது ஒரு இளைஞர் வந்து அது என்னன்னாக்கா லவ் மேட்ரு. அந்த லவ்வுக்கு அவங்க பெண் வீட்டில் ஒத்துக்கலையா அல்லது இந்த பெண்ணே ஒத்துக்கலையான்னு நமக்கு தெரியல, ஏதோ ஒரு குழப்பம். இப்போ காதலிக்கும் போது பிடிக்கலைனாக்கா அந்த பெண் என்ன முடிவு கொடுக்குறாளோ அதுதான். அது நோனாக்கா நோ தான். அதை போய் நோண்டிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அது கருத்து சொல்லு, எனக்கு விளக்கம் சொல்லு, எனக்கு அறிக்கை எழுதி கொடுலாம் கேட்கக்கூடாது, அல்லது ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லு, உயிர் எழுதி கொடு, பத்திரம் எழுதி கொடுலாம் கேட்கக்கூடாது. நோ மீன்ஸ் நோ, அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலாம் இப்படி ஓரமாக மூடிட்டு போயிட்டே இருக்கணும், அங்கே போய் நியாயம் பேசிட்டு இருக்கக்கூடாது. இந்த பரதேசி நாய்களுக்கு இது தெரியுறதுல புரியறதும் இல்லை. அப்போ இந்த பெரிய பெரிய நடிகர்கள் அவங்களோட ரசிகர்களாக இருக்கிற ரசிக குஞ்சுகளுக்கு அதையாவது சொல்லி தொலைணும். அஜித் சொல்லிட்டாப்ல, எப்போ அவர் அதுக்கு ஒரு படமே எடுத்துட்டாப்ல, நோ மீன்ஸ் நோங்கிற டைலாக அந்த படத்தில் உள்ளது தான். அற்புதமான படம். அது ஹிந்தியில் வந்த படம், தமிழில் ரீமேக் பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய மாஸான படம் கிடையாது, பயங்கர கண்டென்ட்டான படம், பெண்ணுரிமை பேசுகிற முக்கியமான படம். அதை அஜித் சூஸ் பண்ணி நடிக்கிறார். ஏன்னாக்கா தன்னோட ரசிகர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த குழப்பம் இருக்குது, அப்போ அந்த குழப்பத்தை தெளிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை சூஸ் பண்ணிட்டு அதில் தான் நோ மீன்ஸ் நோ. அந்த பொண்ணுக்கு நோனாக்கா நோ தான், மூடிட்டு போயிட்டே இருக்கணும். அங்கே போய் கேள்விகளோ வழக்காடுறதோ வாக்காடுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. நோ மீன்ஸ் நோ. அந்த படத்தில் அருமையான வசனம் வச்சாங்க. இப்போ அதே மாதிரியான வசத்தை இப்போ விஜய் அவர்களும் முன்னாடியே அப்படி பேசி நடிச்சிருந்து தன்னோட ரசிகர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தாரு, இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்துருந்தாருனாக்கா இந்த மாதிரியான கன்றாவிலாம் வந்திருக்காது. ஆனால் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் என்ன டைலாக் பேசி நடித்தாருன்னா, ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்தாக்கா அது பிரா, அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டு வந்தாக்கா அது பேர் ஜெட்டி. இவர் பேசி நடித்தது இப்படி தான். அப்போ அதை பார்த்து வளர்ந்த ஒரு இளைய தலைமுறை, அதை பார்த்து வளர்ந்தோட ரசிகர்கள், அதை பார்த்து வளர்ந்த டிவிகே தொண்டர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நோ மீன்ஸ் நோங்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த பையன் யாருன்னு நமக்கு தெரியல, இந்த கட்சியாக ரசிகராக நமக்கு தெரியல. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸில் வளர்ந்துருக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா இப்படியாப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்குங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணே போய் நோண்டுறது, நீ எதுக்கு 7 மணிக்கு அங்கே போன, நீ எதுக்கு வாட்ஸ்அப் வச்சுருக்க, நீ எதுக்கு ஃபேஸ்புக் வச்சுருக்க, நீ எதுக்கு டெலிகிராமில் இருக்க, நீ எதுக்கு வந்து இன்ஸ்டாவில் இருக்க, நீ எதுக்கு அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்க, இப்படி தான் கேட்பாங்களே தவிர அந்த பொண்ணை பாலியலாக தொல்லை கொடுத்தவனுக்கோ அந்த பொண்ணை தாக்கியவனை நோக்கியோ ஒருபோதும் சமூகம் கேள்வி கேட்காது. இப்பயும் பாருங்கள், அந்த பொண்ணை அடிபட்டு உசுருக்கு ரொம்ப மோசமான நிலைமையில ஐசியூவில் இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட போய் தான் சண்டை போட்டுருப்பாங்க. இந்த பரதேசி நாயை முட்டிக்கு முட்டி தட்டி தூக்கி உள்ளே போட்டு குண்டாசை போட்டு வெளுத்தெடுக்க மாட்டாங்க. இப்போ என்னங்க அந்த பொண்ணுக்கிட்ட போய் தொடர்ந்து அதுக்கு அட்வைஸ் பண்ணுறது, நீ ஏன் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன், இப்போ தப்பு செஞ்ச அந்த நாய், இந்த நாயை தூக்கி போட்டு மலர் 4 மூலையிலே மிதிக்கணும், நல்லா முட்டியில் முத்தி அடித்து உடைக்கணும். அதெல்லாம் எவனோ பாரு எப்படி இந்த பொண்ணை வீட்டில் வளர்த்துருப்பாங்க, போட்டு கல்லால் மாணவரே அடிக்கிறாங்க, கொலைவெறி தாக்கணும்னு சொல்லுவாங்க, செத்து போகணும்னு சொல்லி அட்டன் பண்ணுது. நல்ல வேலை அங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் அவங்க பார்த்து உஷாராகி அதுக்கப்புறம் போய் அந்த பையனை பிடிச்சி அதுக்கப்புறம் திருச்சி கேகேனர் போலீஸ் கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ சிங்கப்பெண் படை எங்கே போச்சுன்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி நடக்கும்பொழுது சிங்கப்பெண் படை தானே ஃபஸ்ட்டு போய் காப்பாற்றிக்கணுங்க. முதல் அடி விடுறதுக்கு முன்னாடியே சிங்கப்பெண் படை போயிருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லைனாக்கா அப்புறம் எதுக்குங்க அந்த சிங்கப்பெண் படை? 11வது படிக்கிற ஒரு மாணவியை காப்பாற்றாது தற்கொலையிலேருந்து, ஏன்னாக்கா பாலியல் தொல்லைகள் இருக்குது, அதுலேருந்து மீட்டு கொண்டு வராது இந்த சிங்கப்பெண் படை. கள்ளத்தனமாக வைக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை, அந்த பொதுமக்களை, அந்த பெண்களை வந்து வீடேறி வந்து அந்த பிளாக்ல வைக்கிறவங்க வந்து அடிக்கிறான் அந்த பொறுக்கி நாய். அப்போ அதையும் சிங்கப்பெண் படை தடுக்காது. படிக்க போகிற மாணவிங்க படிக்க போகிற வயசில் காதலிக்கிறது சாதாரணமான விஷயம். அதில் ஒருத்தன் வந்து ஏதோ முரண்பட்டு அந்த பொண்ணை வந்து கொலைவெறி தாக்குதல் பண்ணுறான். அப்போ இதையும் இந்த சிங்கப்பெண் படை தடுக்க வராதுனாக்கா அப்புறம் சிங்கப்பெண் படை எதை தான் தடுக்கும்னு நான் கேட்குறேன். ஐயோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு, வெளியில் நடக்க முடியல, நடமாட முடியல, ஐயோ எங்கே போனாலும் எங்களை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த டிவிக்கே
ஆதரவாளர்கள், டிவிகே சேர்ந்த தொண்டர்கள், டிவிகே ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள்லாம் அந்த ஒரு மாநாடை முடிச்சுட்டு, மீட்டிங்கை முடிச்சு, கூட்டத்தை முடிச்சு வெளில வந்து பப்ளிக் பைட்டு கொடுத்தீங்களா? இப்போ நீங்களாம் எங்கே போனீங்கன்னு கேட்குறேன். இப்போ உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக ஆட்சியில் இருந்துருச்சு, அதனால நாங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், பெண்கள் மீது உண்மையிலே அக்கறை கொண்டு பேசணும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இப்போ அதானங்க நடக்குது. இப்போ அதை விட பயங்கரமாக நடக்குது. முன்னாடியாவது அந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு புதர் மண்டி கிடக்கும் இடம், அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே ஆள் நடமாட்டம் கிடையாது, அங்கே கொலையே பண்ணி போட்டாலும் எவனுங்க தெரியாத மாதிரியான ஒரு இடம், புதர் மண்டி கிடக்கிற ஒரு காடு மாதிரியான இடத்துக்குள்ள ஒரு பாலியல் சிண்டல். அதில் அந்த பொண்ணு வந்து உஷாராகி கால் பண்ணுது. அடுத்த 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல இந்த போலீஸ் வந்துருச்சு. திமுக பிரிவில் அது சிங்கப்பெண் படையெல்லாம் இல்லை, அந்த போலீஸ் பீட்டு வண்டி உடனே வந்துருச்சு. இப்போ அதேமாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க. அந்த தெற்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, திருநெல்வேலின்னு நினைக்கிறேன், எனக்கு ஊர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த இயற்கை உபாதை கழிக்க போன அந்த பெண்ணை வந்து தோடு அறுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அதற்காக சத்தம் போடும் பொழுது கருத்து நினச்சி கொண்டு போனார் திருட்டு பையன். இது வந்து பாலியலான விஷயம் நடந்துச்சு. அந்த பெண்ணை வந்து அதுக்கப்புறம் கண்டத்துண்டமாக வெட்டி போட்டேன் அப்படிங்கிறது 2 பொய் இருக்குது பாருங்க. இந்த 2 பொய்யையும் இப்போ இருக்கிற அமைச்சர் ஆதவர்ஜுனா மேடையிலேயே இந்த பொய்யை சொன்னாப்புல, இது பொய், ஏன்னா ரிப்போர்ட்டில் அப்படி வரல, அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாலியலான சம்பவம் நடந்துச்சு, பாலியல் வல்லுறவு நடந்துச்சு, அப்புறம் கண்டதுண்டமாக வெட்டி போட்டான். அந்த 2 பொய்யையும் ஏடிஎம்கே ஐடிவிங்லேருந்து ஒருத்தவன் போடுறான். அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு ஐடிவிங் ஏடிஎம்கே அவன் கேரி பண்ணுறான். அதுக்கப்புறம் நியூஸ் தமிழ் 24/7 என்கிற அந்த டிவிகே 24/7 அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறான். ஒரு நியூஸ் சேனல் கிராஸ் செக் பண்ணுறான். அதை பற்றி நம்ம வீடியோ நம்ம ஃபுல்லான அதை பற்றி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப விரிவாக போட்டிருக்கோம். அந்த நியூஸ் வந்து எப்படி ஃபேக் நியூஸாக போய் அது எப்படி தமிழ்நாடு முழுக்க பரவணுச்சு அப்படிங்கிறது. அதை என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து ஆதவர்ஜுனா கேரி பண்ணுறாரு. அவருடைய மீட்டிங்கில் அவர் பேசுகிறார், அந்த கட்சியில் உள்ள இன்னும் பல பேரும் கூட மீட்டிங்கில் பேசினாங்க. அடுத்ததாக இந்த அருப்புக்கோட்டையில் வீட்டில் 2 பெண்கள் கொளுத்தி விட்டானுங்க. ஒரு பொண்ணு செத்து போச்சு, ஒரு பொண்ணு இதில் ஐசியூவில் இருக்காங்க. பாளையங்கோட்டையில் 34 வயசு வங்கி மேலாளர், பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க, 34 வயசு. அவங்கள சொந்த புருஷனை சந்தேகப்பட்டு அவருடைய கண்ணு முன்னாடியே நடு ரோட்டில் ஓட வந்து வெட்டி கொலை செய்கிறாப்புல. சொந்த பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு அதனுடைய மகள் கண்ணு முன்னாடி பொதுவெளியில் நடக்குது, எங்கேயோ ஒரு புதரில் ஆள் இல்லாத இடத்துல. அப்புறம் இயற்கை உபாதை கழிக்கும் பொழுது காட்டுக்குள்ளே போகும் பொழுது அங்கே ஆள் இல்லாத இடத்துல அப்படியான சம்பவங்கள் இல்லை. இது எல்லாமே நான் சொல்கிறது பொதுவெளியில், ரயில்வே ஸ்டேஷனில், மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில், பஸ் ஸ்டாண்டில் இது நடந்த சம்பவங்கள்லாம் வீட்டுக்குள்ளே புகுந்து கொடுத்து விட்டு, இது எல்லாமே பப்ளிக்காக நடக்கிற விஷயங்கள். அப்போ சிங்கப்பெண் படை வரப்போகுது, ஐயோ விஜய் முதல்வர் ஆகிட்டார், இனிமேல் வந்து பாலியல் வன்கொடுமைகள் செய்யக்கூடாது, பாலியல் தொழில்கள் பண்ணக்கூடாது, இருந்தாக்கா அவள் தான் தளபதி வந்து பயங்கரமாக அடித்து முரட்டு சம்பவத்தை பண்ணிடுவான்ற பயம் இருந்ததுனாக்கா எப்படி இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும்? எப்படிங்க ஒரே நாள் 2 நாளில் இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும்? இப்போ இந்த அருப்புக்கோட்டை சம்பவம்லாம் ஒரே நாளில் நடந்தது. பாளையங்கோட்டை சொன்ன பார்த்தீங்களா, இந்த வங்கி மேலர், அதுவும் அன்னைக்கு நடந்த சம்பவம் தான். மகள் அவங்களுடைய பொண்ணு கண்ணு முன்னாடி இது நடந்திருக்கு. ஒரு அம்மாவை அப்பங்கார வெட்டி கொள்கிறான் சந்தேகப்பட்டு. அடுத்தா பாருங்க, 56 வயது ஒரு பெண்ணு, அதை வந்து காதலன் வந்து வெட்டி கொள்கிறான். ஏதோ அவங்க கள்ளக்காதலியே வெட்டி கொள்றான்னு நியூஸ் போட்டிருக்காங்க. எதுவோ நல்ல காதலோ கள்ளக்காதலோ, கொல்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? வெட்டி கொல்லக்கூடிய உரிமையை, அந்த பெண்ணை கொல்லக்கூடிய உரிமை உனக்கு யார் கொடுத்தது? இந்த தைரியம் உனக்கு எங்கேருந்து வருது? ஒரு உசுர் எடுக்கிற தைரியம், இந்த குருட்டுத்தனமான தைரியம் உனக்கு எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். அப்போ சிங்கப்பெண் படை பாஞ்சு போய் இவங்களாம் காப்பாற்றிடணுமா இல்லையா? ஏன்னா பொதுவெளியில் நடக்கிறது, எங்கேயோ ஒரு இருட்டுக்குள்ளே நைட்டு 12 மணிக்கு காட்டுக்குள்ளே அப்படி இல்லை. அப்படி நடந்தாக்க நம்ம கேள்வி கேட்க போகிறது இல்லை. அப்படி நடந்தாக்க ஏன் கேஸ் எடுக்கல, ஏன் ஃபர்தராக மூவ் பண்ணனாக்க நம்ம கேள்வி கேட்கலாம். இது நடக்கிறது எல்லாமே சிங்கப்படை வாய் சிங்கப்பெண்ணு சுற்றிக்கிட்டே இருக்கு. நம்ம நினச்சிட்டு கற்பனை இல்லை. அப்படி சுற்றிட்டு இருந்தாக்கா எப்படி பஸ் ஸ்டாண்டில் அந்த கொலை நடக்கும், எப்படி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கொலை நடக்கும், எப்படி வீடு பூந்து ஒருத்தவன் பண்ணுவான், எப்படி தூக்கிட்டு 14 வயது சிறுமியை தூக்கிட்டு போய் பாலியல் உறவு செய்ய முயற்சி பண்ணிருக்கான் ஒருத்தவன். எங்கள் ஈரோட்டில் 14 வயசு சிறுமி, அந்த சிறுமியை ஒருத்தவன் தூக்கிட்டு போய் பாலியல் உறவு செய்ய முயற்சி பண்ணிருக்கான். ஈரோடு அருகே 14 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு அடுத்த கங்காபுரம் பகுதியை சேர்ந்த ஜீவானந்தம் என்பவர் 14 வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த தைரியம் அவனுக்கு எங்கேருந்து வருங்க? சிங்கப்பெண் படை அங்கே ஏன் போகலை? காப்பாற்றிடணுமா இல்லையா? சிங்கப்பெண் படை, வேலுநாச்சியார் படை வந்தாக்கா நாங்கள் அப்படியே எல்லாம் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்ன படை இப்போ எங்கே போச்சு? திருவள்ளூரில் ஒரு சம்பவங்க, சென்னை திருவள்ளூரில் அந்த அம்மாவுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுது. அவங்க வீட்டு வேலை பார்க்குற அம்மா, அந்த வீட்டு வேலை பார்த்து தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காலேஜ் போகிற வயசில் பசங்க இருக்காங்க. அப்போ அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது யாரோ லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, போய் இறக்கி விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை நம்பி ஏறி உட்காந்துருக்காங்க.
போனாக்கா அவன் எங்கேயோ ஒரு ஆள் இல்லாத இடத்துல ஒரு சந்துக்குள்ளே கூட்டு போய் அந்த அம்மாட்ட கத்தியை காமிச்சு பாலியல் உறவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான். அவங்கள்ட்ட வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான் கத்தியை வச்சுக்கிட்டு. அந்த அம்மா அதுக்கப்புறம் சத்தம் போட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேயும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கு. 40 வயசு அந்த அம்மாவுக்கு. அதுமாரி நான் லிட்டு கேட்டு போக சொல்ல ஒரு சின்ன பையன் தான் என்னை ஏற்றி போனான். அவன் ஏற்றி போய் அம்மா நீ அக்கா மாரி தான் இருக்கிற நீ மாமான்னு ஏற்றிட்டு போய் என்னை நாளாசிலே பண்ணி வரியா வரலன்னா கத்தி வச்சு நிறுத்தி என் காதெல்லாம் கடிச்சு கொம்பு எடுத்து முதுகில் அடித்தா மாறுங்கடெல்லாம் அப்படியே வந்து குத்தினேன். என்னால் முடியல வெளியிட்டு பயங்கரமாக நான் ரொம்ப நாளாசிலே பண்ணலாம். எனக்கு வந்து எனக்கே இந்த நிலைமைலாம் என் வயசு பசங்களுக்குலாம் எந்த நிலைமையும் எனக்கு தெரியல. இவ்வளோ எங்கே நடக்குது? பப்ளிக்காக நடந்து போகிறாங்க, பைக்கில் எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த சம்பவத்தை அவன் நடந்துட்டு இருக்கான். 40 வயசு பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, 14 வயசு சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, 11வது படிக்கிற மாணவிக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. இவ்வளவு ஏன்? ஒரு சிறுமி எத்தனை 10 வயது சிறுமி, நம்மளோட 14 வயசு 11வது படிக்கிற மாணவினாக்க 16-17 வயசு இருக்கும். 14 வயசு. இப்போ நான் 10 வயசு சிறுமிக்கு வர்றேன். 10 வயசு சிறுமி ஆர்கே நகரில் இந்த டிவிகே கட்சியினுடைய நிர்வாகிங்க. அவன் பேர் வந்து ஸ்னேக் தினேஷ்னு நினைக்கிறேன். ஸ்னேக் தினேஷ்னு நினைக்கிறேன் அவன் பேர். பாம்பு தினேஷ். ஆமாம், கட்சியில் ஒன்றிய நிர்வாகி அவன். யார்? நம்ம மரிய வில்சனுடைய ரொம்ப ஜிகிடி தோஸ்த். அவங்க ஆர்கே நகர். அதில் ஓட்டு போடுற அன்னைக்கு, எலெக்ஷன் அன்னைக்கு அந்த பாப்பா விளையாண்டுட்டு இருக்கு வெளியில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில். அந்த பாப்பா மிரட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தூக்கிட்டு போய் அந்த பாப்பா வந்து பாலியல் சிண்டல் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு இது வெளியில் சொன்னாக்கா அவனை கழுத்தை முறிச்சு கொண்டு போட்டுருன்னு மிரட்டி விட்டுருக்கான். அதான் அவங்க வீட்டில் உள்ளவங்க ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அன்னைக்கு தான் அவனை கைது பண்ணுறாங்க. இதை இந்த ரெட்பிக்ஸ் போலீஸ்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. அவன் ரெட்பிக்ஸ் போலீஸ் காசு தான் என்ன வேணாலும் செய்வான். இந்த 10 வயசு சிறுமியை பாலியல் சிண்டல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணி போக்சோல உள்ள தள்ளியிருக்காங்க. இதுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவனாக குற்றம் சுமத்தப்பட்டவன் இருக்கான்ல, அவனுடைய மனைவியை வச்சுக்கிட்டு இதுக்கு முட்டு கொடுத்தேனாங்க. அவன் டிவி கேவான், இதுக்கு முட்டு கொடுத்து ஒரு வீடியோ போடுறான். எவ்வளவு கேவலமாக நல்லா இருப்பான் அவன். இல்லை மற்ற விஷயங்களோட ஓகேங்க, ஏதோ காசு வாங்குறான், முட்டு கொடுக்குறான், அவருக்கும் வயிறு இருக்குது, அவரும் சாப்பிடுவார், அவருக்கும் பசிக்கும்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். 10 வயது சிறுமிக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமையை, ஒரு பாலியல் சீண்டல், அது வழக்காகி அவனை கைது பண்ணியிருக்காங்க. அவனை நீங்கள் அந்த ஸ்னேக் தினேஷ் அவன் ஃபோட்டோ கூட வந்துட்டு நான் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவனுக்கு முட்டை கொடுத்தவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு ஒருத்தன் வீடியோ போடுறான், சப்போர்ட் பண்ணுறானாக்கா எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான். அப்போ 10 வயது சிறுமிக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமை அல்லது பாலியல் தொந்தரவுகளையே முட்டு கொடுத்து எனக்கு இப்படி போட்டாக்கா ஊரே கார் துப்புன்னு தெரியும், ஆனால் வாங்குற காசுக்கு முட்டு கொடுத்தே ஆகணும், நான் எப்படி உழைக்கிறேன் பாரு அப்படின்னாக்கா இன்னும் நிறைய காசு தருவாங்கன்றத 10 வயது சிறுமிக்கு நடந்த. ஏங்க எந்த கட்சியாக இருக்கட்டுமேங்க அவங்க, அது எப்படியும் சின்ன பொண்ணு விஜய் தான் பிடிச்சிருக்கோம், உங்கள் வீட்டில் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க விஜய் மாமான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் சிறுமி அது இப்போ நமக்கு ஒரு கட்சியை பிடிக்கும், ஒரு கட்சியை பிடிக்காது. பிடிக்காத கட்சியிலேருந்து ஒரு குழந்தை இருக்குனாக்கா நம்ம எதிரியாக பார்ப்போம். அந்த குழந்தை ஆல்வேஸ் குழந்தை, எல்லா குழந்தையும் ஒரே குழந்தை தான். அந்த குழந்தைக்கு நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, எதுவும் தெரியாது. அது குழந்தைக்குள்ள விளையாட்டுத்தனத்தோடு விளையாண்டுட்டு இருக்கும், மழலையோடு இருக்கும். அவனை எங்கே பார்த்தாலும் ரசிப்போம். அது வந்து இல்லை இது அவன் வீட்டு குழந்தை, இது வந்து நம்ம பங்காளி, நம்ம அந்த வாக்கியவரப்பு சண்டைக்கு தானே அவன் வீட்டு குழந்தை, இல்லை வந்து அந்த கட்சிக்காரன் குழந்தை அப்படின்னு நம்ம என்ன வெறுப்போடையும் வன்மத்தோடையும் வக்கரத்தோடையும் அந்த பொண்ணு குழந்தை பார்ப்போம். குழந்தை ஆல்வேஸ் குழந்தை, அவ்வளோதான். அப்போ ஒரு குழந்தைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை, பாலியல் தொந்தரவை போக்சோல கைது அவனுக்கு முட்டு கொடுத்து வீடியோ போகிற அளவுக்கு இவன் இறங்கி போகிறான்னா, அப்போ இவன் போடுற வீடியோவில் மற்ற பாலியல் சீண்டல்களோ மற்ற பெண்களுக்கு டிவிகே மூலமாக அந்த கட்சி தொண்டர்கள் மூலமாக அல்லது கட்சி நிர்வாகிகள் மூலமாக நடந்த வன்கொடுமைகளை பற்றி நம்ம பேசும்பொழுது, ஆதாரத்தில் பேசும்பொழுது இவன் ஒரு பக்கம் அதுக்கு முட்டு கொடுத்து வீடியோ போட மாட்டான் என்ன நிச்சயம். அப்போ இங்கே டிவிகே மூலமாக டிவிகே ஆட்சி நடத்தக்கூடிய அனைத்து கொடுமைகளுக்கு எதிராக நம்ம பேசிகிட்டு இருப்போம். இவர் காசு வாங்குறாங்கிறதுக்காக 10 வயசு சிறுமிக்கே வீடியோ போடுறவன் இவன் என்னென்னலாம் பண்ண மாட்டான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சிங்கப்பெண் படையணும்னு ஆரம்பிச்சாங்களே, அது என்னன்னா ஏற்கனவே பிங்க் பேட்ரோல் அப்படின்னு ஸ்டாலினோட ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. பிங்க் கலரில் வண்டி இருக்கும், பேட்ரோல் வண்டி. பெண்களுக்கு ஏதாவது வன்கொடுமைகளோ அல்லது பாலியல் தொல்லைகளோ நடந்தாக்கா 1091 அந்த நம்பருக்கு கால் அடிச்சுனாக்கா அந்த பிங்க் பேட்ரோல் வந்து நிற்கும். அது எப்போயும் பேட்ரோல் வண்டி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை அந்த பேட்ரோல் இல்லாத இருந்துச்சுனாக்கா கால் பண்ணாக்கா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து ரீச் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற திட்டம் ஏற்கனவே இருக்குது. அதுக்கு சிறப்பான ஒரு தனிப்படையை ஒன்று போட்டு தனி டீமை போட்டு தனியாக இயங்கிட்டு பிங்க் பேட்ரோல்ன்ற பேரில் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு சிங்கப்பெண் படைனாக்கா இவர் தனியாக கிரியேட் பண்ணல, அந்த பிங்க் பேட்ரோல் வண்டி இருக்குல்ல அதில் அந்த பிங்க் கலரை எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிற ஸ்டிக்கரை பிச்சுட்டு திரும்ப சிங்கப்பெண் படைன்னு ஒட்டியிருக்காங்க. அவ்வளோதான், லிட்டரலாக ஸ்டிக்கர் ஒட்டினது.
எல்லாத்துக்கும் அந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் லிட்டரலாக ஸ்டிக்கரை வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டுற திட்டம் தான் இந்த சிங்கப்பெண் படை. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, நான் பேசும்போது வந்திருக்கோம். அப்படியே லிட்டரலாக மாற்றினது, அது தனி டீமோ இதை போட்டு என்ன. இப்போ சிங்கப்பெண் படைன்னு ஒன்று போடுறாங்கனாக்கா, இந்த நம்பருக்கு உங்களுக்கு பாலியல் தொல்லைகளோ அல்லது மற்ற நபர்களால் ஒரு தாக்குதலோ பெண்களுக்கு ஏற்பதோ உணர்ந்தீங்கன்னாக்கா, இந்த நம்பருக்கு உடனடியாக நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா அடுத்த 10வது நிமிடம் சிங்கப்பெண் படை உங்கள்கிட்ட வந்து நிற்கும், உங்களை காப்பாற்றுங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் தானே வந்திருக்கணும். இந்நேரம் விஜய் வந்து அவருடைய கையாலே சாப்பிட்றாரு, டிஃபன் பாக்ஸ் திறக்கிறாரு, டவல் இல்லாமல் உட்காடுறாரு, 10 மணிக்கு ஆஃபீஸ் வர்றாரு, 6 மணிக்கு போகிறாரு. பிறகு அவர் கையை பிடிச்சி கொண்டு போய் புசியானதை உட்கார வச்சாரு, அவர் கையை பிடிச்சிட்டு கொண்டு போய் இவரை உட்கார வச்சாரு. இப்படிலாம் வீடியோ போடுறவங்க என்ன போட்டிருக்கணும்னா, இந்த சிங்கப்பெண் படைக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும், அந்த நம்பருக்கு கால் பண்ணினாங்க அடுத்த 10 நிமிஷம் பிங்க் பேட்ரோல் வருது, சிங்கப்பெண் படை பேட்ரோல் வரும், அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. இந்த பாருங்கள் ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு நடந்துச்சு, அவங்க அப்படி போட்டாங்க, வந்து காப்பாற்றினாங்க, இந்த ஆதாரம் இருக்குது. இப்படி இந்த வீடியோக்குள்ளே இறக்கி இந்த நம்பரை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணணும். 1091 பிங்க் பேட்ரோலுக்குள்ள நம்பர். இப்போ சிங்கப்பெண் படைக்கு அதே நம்பர் தான் வச்சுருக்காங்க, புதுசாக கொண்டு வரல. அதான் சொல்கிறேன், பிங்க் பேட்ரோலுக்கு பிங்க் பேட்ரோல் 1091. இப்போ சிங்கப்பெண் படைக்கு சிங்கப்பெண் படை பிங்க் பேட்ரோல் தூக்கிட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா அதே 1091. அப்போ புதுசாக இவங்க எதுவுமே பண்ணல, ஏற்கனவே பண்ணதுக்கு இவங்க ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க. இதில் பொன்ராஜ் அவர்கள் பேசிட்டாராம். அதாவது இந்த நாங்கள் அக்கா தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அதை வச்சு அந்த பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து புருஷனுடைய இவர் தான் விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை வந்து ஒரு மோசமான வார்த்தையை சொல்கிறார் வச்சுங்களா. சரி, இப்போ அது நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அப்போ மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. அதனால் புகார் கொடுத்தாங்க, வழக்கு போட்டிருக்காங்க, கைது பண்ண போகிறதாக தகவல் பொன்ராஜ் அவர்களை. இப்போ பொன்ராஜ் அவர்களை மட்டும் இல்லை, இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, அடுத்து நாம் கூட கைது செய்யப்படலாம், நம்மளோட சேனல் சோஷியல் மீடியாவில் ஹேக் செய்யப்படலாம். இந்த சேகுவரானுடைய சேனல் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி முழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நேற்று முழுக்க அவனோட சோஷியல் மீடியாவை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய மெயில்ஸ் போட்டு நிறைய ஓடிபி பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் உடைக்கிறதுக்கு ஏக்கச்சக்கமான உடைகள் நேற்று நடந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்போ அடுத்து கைதியாக இருந்தாக்கா ஒரு நம்மளாக கூட இருக்கலாம், அல்லது விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய, டிவிக்கு எதிராக பேசக்கூடிய யாராலும் இருக்கலாம். செய்வாங்க, அவங்க ஏன் செய்ய மாட்டாங்க? அப்போ இல்லை, ஏன்னா பொன்ராஜ் வந்து பெண்களை இந்த மாதிரி பேசிட்டாருங்க, அதனால் அவர் கைது செய்யணும், அதில் என்ன தவறு அப்படின்னு கேட்டாக்கா, சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். லவுட் ஸ்பீக்கர்னு ஒரு பாப்பா வீடியோ போடுவாங்க, ஒரு தோழர் ஒருத்தவங்க வீடியோ போடுவாங்க. அவங்க விஜய் விமர்சித்து வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கே தெரியும், உங்க ஆபாசமான வார்த்தைகளோ அல்லது இழிவுபடுத்தமான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்க விஜயனுடைய ஆட்சி நடக்கிற குற்றம் குறைகளை அவங்க விமர்சித்து வீடியோ போடுறாங்க. இப்போ லவுட் ஸ்பீக்கருக்கு எதிராக இந்த டிவிக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க வந்து யாருனாக்கா இந்த இன்ஃப்ளூயன்சர், ஏற்கனவே அவங்க கைதாகிருக்காங்க 2-3 தடவை. ஏன்னா பொதுவெளியில் போயிட்டு ரொம்ப ஆபாசமான செய்கைகளோட பைட் எடுக்கிறங்கிற பேரில் வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஆபாசமான செய்கைகளோட அவங்க பைட் எடுத்து அது நிறைய அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எங்கேயாவது பேட்டி எடுக்க போனாலும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை, ரொம்ப அது எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளாம் டபுள் மீனிங் ஜோக் தான் பண்ணுவோம். அவங்க எப்படின்னாக்கா அவங்க ரொம்ப கொச்சையாக பேசக்கூடியவங்க. அவங்க இந்த லவுட் ஸ்பீக்கர் பாப்பாவை பற்றி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதை நீங்கள் இப்போ பாருங்கள். ஏ லவுட் ஸ்பீக்கர் தெருநாய, 5க்கும் 10க்கும் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு கிடக்கிற தெருநாய, பிச்சைக்கார நாய, செருப்ப கழட்டி உன்னை தலை மேலேயும் வாய் மேலே 4 அடி அடி பண்ணி 4 முண்டை. யாரடி அவன் இவன் கேட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிற ஸ்டோரி. யார வந்து அவன் இவன் கேக்குற, பொழந்துருவானு உனக்கு சாமான பதம் பாத்துருவானுவன், அடக்கிட்டு உக்காந்துரு. நீ ஸ்டோரி மாதிரி எல்லாம் பேசலாம், 5க்கு 10க்கும் கூழ கும்பிடு போட்டியா அதோட நிறுத்திக்க. என் கையில மாட்டின மண்டையில இருக்கிற அந்த 4 மாதிரி ஆஞ்சு போடுவேன் நானு. புறம்போக்கு நாய, பொறுக்கி நாய, யாரடி கேட்டு போட்டு வச்சிருக்க, மெண்டல் தற்குறி நாய, பிச்சைக்காரன் நாய, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட கிடக்குற? வெக்கமா இல்ல உனக்கு? மானங்கட்ட நாய, நீ வாடி என்கிட்ட வாடி, என்கிட்ட வந்து பேசுடி. நீ எல்லாம் ஒரு ஆளு. அசிங்கமா வருது எனக்கு மக்களே. அவங்க பேசுன அந்த முழுக்க ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை தான் அவங்க பண்ணி பேசினாங்க. அதில் கொலை மிரட்டல்லாம் வர்றாங்க. விட்டோம்னாக்கா எங்கள் பசங்க பூந்து பண்ணுறானுங்க, அது பண்ணுறானுங்க, இது பண்ணுறானுங்க, வெட்டி போட்டுருவானுங்க அப்படின்னு ரொம்ப கொச்சையாக அது கொலை மிரட்டலோட ஒரு ஆபாசமான வார்த்தைகளெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லிட்டரலாக கொலை மிரட்டல் அது. இப்போ இதை கேட்டுட்டு அந்த லவுட் ஸ்பீக்கர் தோழனுடைய வீட்டுக்கு அருகாமையில் அல்லது அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட சில டிவிக்கு ரசிகர்களோ தொண்டர்களோ இருப்பாங்கல்ல, அவங்க இந்த ஆபாச யூடியூபரோ அந்த ஆபாச இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, அவங்க பேசுகிறத கேட்டுட்டு அவங்க போய் வீட்டில் அட்டாக் பண்ண போயிட்டாங்கனாக்கா யார் பாதுகாப்பு தருது? சிங்கப்பெண் படை வந்து பாதுகாப்பு தருவாங்களா? இல்லை, புரியல எனக்கு. அப்போ பொன்ராஜோடு பேசிட்டாலும் கைது பண்ணணும்னாக்கா அப்போ இவங்களையும் தான் கைது பண்ணணும். சூமோட்டா வழக்கெடுத்து உங்களை கைது பண்ணணும். இவங்க தொடர்ந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லா வீடியோவிலையும். அது பேசுறது போட்டது அவங்க விருப்பம். ஆனால் கொலை மிரட்டலோட பேசுறதுங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆபாசமாக பேசுறது சரி, தூக்கி எந்திர வைங்க. கொலை மிரட்டல் இருக்குது, அதில் என்ன உயிருக்கு பாதுகாப்பு?
அப்போ விஜய்க்கு எதிராக ஏதாவது விமர்சனம் வைக்கிறோம், டிவிக்கு ஆட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய கொலாப்ஸ்களை நாங்கள் பேசுகிறோம், அவங்க பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுறோம், கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் கொலை மிரட்டல் விடுவீங்களா லிட்டரலா? இப்போ என்ன சட்டத்துக்கு உள்ளதாக வருதா? கொலை மிரட்டல் விட்டா கைது பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா? இப்போ இந்த ஆபாச இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, இவங்க மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொருத்தவங்க விஜய் அவர்களுடைய ஆட்சியின் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவங்களுக்கு இன்பாக்ஸில் போயிட்டு இந்த டிவிக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேளுங்க. நீ எல்லாம் விஜய் நான் பேசுகிறேன், நீ எல்லாம் பொம்பளை அடியாண்டி பொறுக்கி, நீ எல்லாம் முதல்ல பேசலாம் மாட்டேவாங்கன்னா என்னடி தகுதி இருக்கு? நீ ஒரு ஐட்ட தின்னுங்க தெரிய. நீ ஸ்டாலின் ஏற்கனவே ஆல்ரெடி நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 300 டைம் நினைக்கிறேன் ஸ்டாலின் அந்த கலெக்டர் பையன் அவங்க ஒரே நிதி. அதான் நீ இப்படி பேசுற, சால்ட் அடிக்கிற. எவ்வளோ அமௌண்ட் வாங்கின ரேட்டு? அதே அவசரம் எவ்வளோ அமௌண்ட் வாங்கின ஸ்டாலினுக்கு அந்த கலெக்டர் அவன் பெத்த பிள்ளை எவ்வளோ அமௌண்ட் வாங்கின சொல்லிவிடு. எங்கள் ஊரில் நிறைய பசங்க இருக்காடி அனுப்புற. நீனா விஜய் பேச உனக்கு தகுதியா ரெடி ஆகுற போறீ. இன்னும் டயம் ஏதாவது ரீல்ஸ் போகிறேன் அது போகிற மண்ணா ஓடுறீ. நீ ஓன் புருஷன் ஒழுங்கா இருப்பாரு, ஓன் புருஷன் இன்னும் இருக்கேன். நீ ஸ்டாலின் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ட்விட்டரில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அங்கே நீங்கள் வித்தவுட் சென்சார் நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ ஆபாசமாக வரதுக்கு. ரெண்டாவது ஆசிட் வீஸ் ஒன்று அதில் சொல்கிறாங்க, ஆசிட் அடிப்போம் வீட்டுக்குள்ளே போந்து ஆசிட். அதுவும் அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய அந்தரங்கமான பகுதிகளில் நாங்கள் ஆசிட் அடிப்போம் ஆள் விட்டு, எங்கள் பசங்களும் வந்து ஆசிட் அடிப்பாங்க. அப்புறம் அவங்கள வந்து திருநங்கைன்னு சொல்லி கிண்டல் கேலி பண்ணுறாங்க. திருநங்கை எவ்வளோ இருந்துக்கிட்டுமே என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ இந்த டிவிகே கட்சியில் தோழர் ஒருத்தவங்க இவங்க இருக்காங்க, ஒரு திருநங்கை தோழர் வந்து அங்கே கட்சியில் கடைசியாக போய் சேர்ந்தாங்க. ஸோ இப்போ அந்த தோழர் நம்ம கேட்கணும், இப்போ அந்த கட்சியில் உள்ளவங்களாம் திருநங்கைகள் பற்றி என்ன கருத்து வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி கருத்து தான். ஒருத்தவங்களை திட்டுறதுக்கு, ஒருத்தவங்களை கிண்டல் கேலி செய்வதற்கு, அதுக்கு தான் இந்த திருநங்கை போன்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ திருநங்கை தோழர் வந்து அந்த கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்களா முக்கிய பொறுப்பில், இப்போ அவங்க இதுக்கு பதில் சொல்லணும். இப்போ அதை கண்டிக்கணுமா இல்லை? இப்போ இதே விஷயத்த வேறு யாரோ ஒருத்தவங்க பொதுவில் பேசிட்டாங்கன்னாக்கா எவ்வளோ கோவப்படுவாங்க இல்லை? அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க, எதிர்கருத்துக்களை. இப்போ கட்சிக்குள்ளேயே வந்து பேசுகிறாங்களே, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இப்போ இப்படி பேசுகிறவங்க எப்படி திருநங்கைகள் கொடுத்தான பார்வை அவங்களுக்கு இருக்கிறோம்? இப்போ அவங்களோட பாலினம் கொடுத்தான பார்வை என்னவாக இருக்கும்? இப்போ திருநங்கைகள் கொடுத்தான ஏதோ ஒரு நலத்திட்டம் கொண்டு வரணும்னாக்கா எப்படி கொண்டு வருவாங்க? என்ன புரிதல் இருக்கு அவங்ககிட்ட? இப்போ இவ்வளோ ஆபாசமாக ஏன்னாக்கா விஜய் அவர்கள் குறித்து விமர்சனம் வச்சுட்டாங்களா? அப்போ விஜய் அவர்கள் குறித்து விமர்சனமே வைக்கக்கூடாது, தாவேக குறித்து விமர்சனமே வைக்கக்கூடாது. வச்சாக்கா இவங்க ஆசிட் அடி பண்ண மிரட்டுவாங்க, வீடு பூந்து நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் ரேட் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டுவாங்க. இந்த மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு பெண்கள் எல்லாம் பேசாமல் போவாங்க, அல்லது இந்த மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு விஜய் மீது விமர்சனம் வைக்காமல் எல்லாம் அமைதியாகிடுவாங்க அப்படிங்கிறதுனா. அப்போ பொன்ராஜ் அவர்கள் இப்படி பேசிட்டாரு ஒரே ஒரு வார்த்தை, அதுக்காக அவர் மீது வழக்குன்னா இந்த ரெண்டு பேரையும் பாருங்க, உங்கள் கட்சி ஆதரவாளர்கள் முழுக்க அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நேரடியாக லைவாக வந்து பேசுகிறாங்கங்க, சோஷியல் லைவாக பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு நான் கேட்குறேன். இப்போ இது என்ன பெண்களுக்கு பாதுகாப்பானது அது? அப்போ பொன்ராஜ் மீது வழக்குனாக்கா அப்போ இவங்க மீது வழக்கு போடணுமா இல்லையா? இப்போ இவங்க மீது வழக்கு போடுங்க, இவங்களையும் முடிச்சு உள்ள தள்ளுங்க. பொன்ராஜ் கைதுனாக்கா இப்போ இவங்களையும் கைது பண்ணுங்க. இப்போ முன்னாடி ஒரு கூட்டம் முடிஞ்சு வெளில வரும்பொழுது ஒரு அம்மா அந்த கூட்டத்தில் நிற்கும் பொழுது பேசுகிறாங்க, விஜய் வர்ற கூட்டம் ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதில் ஒரு அம்மா பேசுகிறாங்க, அவங்களுடைய பெண்ணுக்கு ஒருவேளை திமுக திரும்ப வந்துச்சுனாக்கா விஷம் கொடுத்துருவான் தன்னுடைய பெண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? திரும்ப திமுக வந்ததுனாக்கா அவங்களோட பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்காதான், அதுக்காக நான் வந்து நம்ம விஷம் கொடுத்து குழந்தைய கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு பாருங்க. நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியெல்லாம் மு க ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊற்றி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். ஏன்னா இதை விட பாதுகாப்பு இல்லாம ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்குவே பாதுகாப்பு இல்லாம கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துற அளவுக்கு வந்துடும். அதனால தயவு செய்து டிவிக்கே ஓட்டு போட்டு நல்லபடியா விஜய் அண்ணாவை ஓட்டு போட்டு நம்ம தான் அரசியல்ல உட்கார வைக்கணும். இந்த அம்மா பேசணுச்சு இல்லை, அந்த அம்மா இப்போ கூப்பிட்டு கேட்கணும், இவ்வளவு சொன்னியம்மா, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பெண் படையும் வச்சாச்சு, ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் இவ்வளவு நடக்குது 11வது படிக்கிற மாணவிக்கு. அப்புறம் ஏங்க ஒரு ரொம்ப வயசான மூதாட்டி ஒருத்தவங்க அவங்கள பாலியல் சிண்டல் செஞ்சுருக்கானுங்க, பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காங்க, வலுக்கட்டாயமான பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்கானுங்க. இந்த பாருங்க 34 வயசு பேங்க் மேனேஜர் நடு ரோட்டில் ஓட வெட்டி கொண்டிருக்காங்க. ஏன் ஒரு 40 வயசு அம்மா வேலைக்கு போய்ட்டு வீட்டு வேலைக்கு போய்ட்டு வரும்பொழுது பைக்கில் ஏற்றிட்டு போய் அந்த மாதிரி பாலியல் சிண்டல். இதே மாதிரி எவ்வளவு எக்கச்சக்கமானது நடந்திருக்கு. அப்போ உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் அந்த அம்மா பேசுனுச்சுனாக்கா, தன் குழந்தைக்கு மருந்து கொடுப்போம்னு சொன்னிச்சுனாக்கா, அந்த அம்மா இப்போ வந்து பேசணும். அது பாருங்கள், ஐயோ எங்கள் அண்ணன் வந்து காப்பாற்ற வர நினச்சேன் வேலாயுத மாதிரி, ஆனால் வரல, சிங்கப்பெண் படையும் வந்து போட்டாங்க, ஆனால் யாரையும் காப்பாற்ற முடியல. பாருங்கள், திருச்சியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பொதுமக்கள் நடமாடுற பகுதியில் கல்லால் அடிக்கிறாங்க கொலவெறியோட, இதுக்கு சிங்கப்பெண் படை வரல
அப்போ உண்மையிலேயே இப்பயும் பாதுகாப்பு இல்லை, அதனால் நான் வந்து தவறுதலாக ஓட்டு போட்டேன் டிவிகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இந்த விஷயங்களை குறித்து ஏதாவது பேசியிருக்காங்களா? திருச்சியில் அடிப்பட்ட மாணவி குறித்து நம்ம ஏதாவது பேசியிருக்கா? இல்லை அந்த 10 வயது சிறுமிக்கு நடந்துச்சு, அவங்க கட்சி தொண்டர் ஒரு பாலியல் சிண்டல் பண்ணாரு, அதை குறித்து நம்ம ஏதாவது பேசியிருக்கா? அதே ஆர்கே நகரில் காலேஜ் போகிற பொண்ணை அந்த பகுதியில் உள்ள கேசவன் அப்புறம் இன்னொரு ஸ்னேகா அப்படிங்கிற 2 பேர் கட்சி நிர்வாகிகள், அவங்க மன்ற நிர்வாகிகள், அவங்க பாலியல் சிண்டல் கொடுத்து கஞ்சா அடிக்கிறாங்கன்னு அந்த பாதிக்கப்பட்ட அம்மா பேசுகிறாங்க. அந்த குழந்தை அந்த அம்மா அவங்களுக்கு ஏதாவது நம்ம பேசியிருக்கா, வீடியோ போட்டிருக்கா? அப்போ இதெல்லாம் என்னன்னாக்கா லிட்டரலாக காசு வாங்கிட்டு பேசுகிற குரூப், இதெல்லாம் லிட்டரலாக காசு வாங்கிட்டு பேசுகிற குரூப். எவ்வளவு என்ன தைரியத்தில் அந்த அம்மா அப்படி பேசிச்சு? பாதுகாப்பே இல்லை, என் குழந்தைக்கு நான் மருந்து கொடுத்து கொன்றுவேங்கிறது. ஆமாம், உன்னெலாம் கேட்குறேன், உனக்குலாம் கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு கேட்குறேன். இப்போ உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பு இல்லை, அதனால தான் பேசுகிறேன்னாக்கா இப்போ வந்து பேசுமா? அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான செயல் இது. அதனால் ஏதோ சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சாச்சு, நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. லிஸ்ட்டு பெருசாக போகும், டைம் இல்லாதனால நான் லிஸ்ட்டை சுருக்கிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டுகள் என்னென்ன நடக்குது, டிவிக்கு ஆட்சியில் எவ்வளோ கொடுமைகள் நடக்குது பெண்களுக்கு எதிராக, இன்னும் குழந்தைகளுக்கு எதிராக இன்னும் எவ்வளோ கொடுமைகள் நடக்குது, டிவிக்கே காரணம் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இது போன்ற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா யூடியூப் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட சோஷியல் மீடியாவை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்க. இது வந்து நீ எந்த சேனல்லையும், இந்த திருச்சியில் நடந்த சம்பவம் எந்த சேனலில் வந்துச்சா? மெயின்ஸ்ட்ரீம் சேனல்ஸில் எந்த சேனலையும் வந்திருக்காது. நம்ம பேசுகிற தகவல்கள் எல்லாம் எந்த சேனல், ஒரு சில பத்திரிகைகளில் மட்டும் பதிவாயிருக்குமே தவிர மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸில் இந்த தகவல் எதுவுமே வந்திருக்காது. ஒரு சில சேனல் தவிர பெரும்பாலும் சேனலாக வந்திருக்காது. இப்போ இதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை. அப்போ நாம் என்ன பண்ணோம்னாங்க, நம்ம போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் சேருங்க, முதல்ல சேர்த்து இதெல்லாம் நடக்குதுங்கிற மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அதனால் இதுக்கப்புறம் பெண்கள் கொடுமைகளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றி நம்ம பேசுவோம்.